அனைவரும் ஆலயத்துக்கு உள்ளாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மேலக்காரர்கள் மற்றும் வான வேடிக்கை உரிமை வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். தங்களை பிரமந்து மேலக்காரரும் நகரக்காரரும் ஆதிபட்டு கொள்கிறோம்.
மாலையாகவும் எங்க ஐயா காவல் தெய்வத்தோட வாசல்ல கோயிலின் சார்பாக போட்டாரு. பூமாலையா அணிவித்து அது மட்டும் இல்லாம கௌரவித்து பாராட்டி அருளாசி கொடுத்து எனது அத்தான் யார் என்று சொன்னால் சங்கராங்குளமான நகரத்திலே சங்கராங்குளம்னாலே பொசருன்னு பயந்துருவாங்க. நம்ம ஊர மாதிரி தான் அங்கேயும் அப்படிதான். எங்க போனா நம்ம அந்த சும்மா இருக்க மாட்டோம்ல. அந்த சங்கராங்குளமான நகரத்திலே வாழ்ந்து வாசல் செய்வதற்கு எனது அத்தான் முத்து பாண்டியன் அவர்கள். அவர் யாருன்னு சொன்னா எங்க அத்தை, அதாவது திருப்பார்கடல் தேவருடைய ஒரு மகளான நாச்சியாரை மருகால்குறிச்சியில கட்டி கொடுத்தாங்களாம். நான் மருகால்குறிச்சியில கட்டி கொடுத்த நாச்சியாருடைய மகளான பேச்சியம்மாளுடைய கணவர். ஆமா, அவர் எனக்கு சின்ன பிள்ளைல அத்தானு கூட்டு பழகியாச்சு. அதனால இப்ப முறைய மாத்த முடியாது. அதனால அத்தானே கண்டினியூ பண்ணிட வேண்டியதான். அவங்களும் நமக்கு நம்ம மாவுல பாடுதாவன்னு சன்மானம் அளித்தார்கள். ஆமா, நமக்கு வில்லிசை சொல்லி கொடுத்த வல்ல மாரியம்மாள் அண்ணாவை அவர்களும் சன்மானம் அளித்தார்கள். அது போக கோயில் சார்பாக சார்பாக சன்மானம் அளித்தார். சன்மானம் அளித்த அனைவேறு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இந்த சுப்பிரமணியன் திருவையா அவர்கள் சுகத்துடனே வாழவே அந்த தலமான திருவையா அவர்கள் தங்கம் போல வாழவே அந்த மருதோணி கட்சியா அவர்கள் மங்களமா வாழவே இந்த வண்டியராஜா கிருபையா அவர்கள் வாழ வேண்டும் வளரவே எங்க சகலமான கிருபையா அவர்கள் சுகத்துடனே வாழவே வீரமணி கிருபையா எங்க வீரமணி கிருபையா அவர்கள் வெற்றியுடன் வாழவே அப்படி அனைவரையும் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மஞ்சள்குளமா நகரத்துல இது அந்த காலத்துல யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா இந்த 4 நேரில நான் சின்ன பிள்ளைல பட்டா காப்பி எல்லாம் எடுத்து பார்த்தேன். பட்டா காப்பி சிட்டா காப்பி. ஏன்னா எங்க அப்பா எப்பவும் சொல்லும் பெரிய வீட்டுல மூடையா சொத்து இருக்குது. பய உள்ள நீ வர அந்த பெரிய வீடு எங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, இப்ப அந்த பெரிய வீடு தெரியல, அந்த பட்டா காப்பியும் தெரியல, அந்த மூடை எங்க போச்சுன்னு தெரியல. சரி, எங்க இருந்தா நம்ம அண்ணன் மாதிரி எவனா ஒரு வச்சுக்கிட்டோம். அந்த பட்டா காப்பில இந்த இடத்தை பார்க்கும்போது மஞ்சள்குளம் ஊருக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஜீயர் மடத்துக்கு சொந்தம் அப்படின்னு போட்டுருவாங்க. எங்க உள்ள இடமா நாங்குநேரி ஜீயர் மடத்துக்கு சொந்தம். இந்த ஜீயர் மடங்கிறது என்னன்னு தெரியணும்ல. எங்க நாங்குநேரி வானமாமலை பெருமாள் வரமங்கை நாச்சியார் குடியிருக்காரு. அதுதான் அந்த கோட்டைக்கு அதுமதியான ஜீயர் சாமி குடியிருக்கக்கூடிய இடம். ஆமா, இந்த ஜீயர் சாமி எல்லாம் திருப்பதிக்கு போனார்னா திருப்பதி பெருமாள் கோயில்ல பூஜை செய்ய கூட அந்த பட்டர் கீழே இறங்கி வந்து இவரை வரவேற்று உள்ள கூட்டு போவார். அப்பேற்பட்ட பெருமை உடையது நம்ம வானமாமலை பெருமாளும் வரமங்கை நாச்சியார் ஆலயமும். ஆமா, அப்படி இந்த சுத்து வட்டாரத்துக்கு ஃபுல்லா அவரோட காவல்ல தான் இருந்தது. ஆமா, அதனாலதான் அந்த காலத்துல பாடும்போது குழந்தைகள் தொட்டில போட்டு தாளாட்டுவாங்க. இப்ப உங்க யாருமே எந்த பிரச்சனையும் கிடையாது. டிவி தொட்டில போட்டு ஆன் பண்ணி விட்டாரு. அது அம்மா அப்பா ஏதி எல்லாம் பாடி சமைக்க போனவன் இதான் நல்ல சாக்குது. அந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த போன பார்த்துக்கிட்டே கிடப்பான் விடிய விடிய. ஆமா, இப்ப பல ஊர்ல சொல்லாங்க பிறக்கும் போது போனால வந்து போனதுங்க.
அதனால அந்த காலத்துல எப்படி பாடுவாங்க தெரியுமா தாலாட்டெல்லாம்? தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்லம் மகங்காலில் வந்து செடி ஒன்று கூறாதோ அஞ்சிதரு ஓடி வர நாச்சியார் அழகு நின்றங்க ஆளுகுட்டல் சேரோடும் என் செல்ல மகள் சீருடக நாட்டாறு வடம் பிடித்து நல்ல தெரு ஓடியார் இந்த நாடு நெறி வடம் பிடித்து நீ நாடு அப்படிதான் இந்த கலைமாக என் படிக்க வைத்த கலைமாக என் பந்தனியும் அமரவே அந்த சூழலம் பெருவெட்டு அந்த சுற்றுலகம் புகழ்வுடைக்கும் அந்த மாநகரத்தில் அட்டகாளி நாமம் பெற்ற அண்ணாவி மாரியம் பாடி